எலும்பு மற்றும் மூட்டு சிகிச்சையில் 40 ஆண்டுகள் அனுபவம். NABH முழு அங்கீகாரம் பெற்ற கிருஷ்ணகுமார் எலும்பியல் மருத்துவமனை, நாகர்கோவில். ஓகே, என்ன நடந்ததுன்ற தகவல்களோட செய்தியாளர் கார்த்திக் இணைந்திருக்கிறார். கேட்கலாம். கார்த்திக், என்ன நடந்தது? இந்த கோவை மாநகராட்சி கூட்டத்தில் ஒரு தள்ளுமுள்ள பார்க்கிறோம், தொடர்ந்து அங்கே வாக்குவாதத்தை முன்வைக்கிறதெல்லாம் பார்க்கிறோம். என்ன நடந்தது? வணக்கம். கோவை மாநகராட்சி அரங்கத்தில் தற்போது கவுன்சிலர் கூட்டமானது மேயர் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் பாத்தீங்கன்னா திமுக கவுன்சிலருக்கும் காங்கிரஸ் கவுன்சிலருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதமானது ஏற்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக கடந்த கூட்டத்தின் போதே முதலமைச்சருடைய புகைப்படங்கள் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் புகைப்படங்கள் வைக்க வேண்டும் என்பதற்காக வாக்குவாதம் நடைபெற்று அதைத் தொடர்ந்து இந்த கூட்டத்தில் இதுவரைக்கும் முன்னாள் முதலமைச்சராக இருந்த அனைவருடைய புகைப்படங்களும் வைக்கப்பட்டது பார்க்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இன்று ஒவ்வொரு திட்டங்களாக அறிவிக்கப்படும் பொழுது கடந்த ஆட்சியில், அதாவது திமுக ஆட்சியில் செம்மொழி பூங்காவுடைய பணிகள் 40 கோடி வரை முறைகேடாக அதிக, அதாவது மாநகராட்சியுடைய பணத்தை எடுத்து விரயம் செய்திருப்பதாக காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டினாங்க. அதற்கு திமுக கட்சி சார்பில் கவுன்சிலர்கள் பதிலளித்ததுனால அங்கு ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. மாநகராட்சி ஆணையர் பல முறை அவர்களை கட்டுப்படுத்தியும் தொடர்ந்து அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவது அங்கு பெரும் சர்ச்சையையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருப்பது மிக முக்கியமாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து காங்கிரஸ் மற்றும் திமுக கவுன்சிலர்கள் மாறி மாறி அவர்களுடைய குற்றச்சாட்டுகளை வைத்து வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உங்களோட தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். கவுன்சிலர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கு கோவை இந்த மாநகராட்சி கூட்டத்தில். இதனுடைய விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் விவரிக்க நாம கேட்டோம். எலும்பு மற்றும் மூட்டு சிகிச்சையில் 40 ஆண்டுகள் அனுபவம். NABH முழு அங்கீகாரம் பெற்ற கிருஷ்ணகுமார் எலும்பியல் மருத்துவமனை, நாகர்கோவில்.